அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, அதாவது ருத்ரன் இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிருவாரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ருத்ரன் பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னா, அதாவது வெண்பாவை கடத்துறதுக்காக இங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ருத்ரன் சொன்னதும் ராஜிக்கு எதுவுமே புரியல. என்னடா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுவும் கரெக்டாக வெண்பாவை கடத்துறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக குழந்தைய கடத்துறவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த விஷயத்த வந்து ரஞ்சிதா கிட்ட ஷேர் பண்றாங்க. ரஞ்சிதா என்ன சொல்றாங்கன்னா, விடுங்க ராஜிமா, நமக்கு என்ன, யார் எப்படி போனா என்ன, அந்த குடும்பம் வந்து தனித்தனியா வந்து பிரிஞ்சு இருந்தா போதும், அது நமக்கு சந்தோஷம் தானே, யாராவது குழந்தைய கடத்துறவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்ல, ராஜி வந்து இல்ல ரஞ்சு, இதை வந்து இப்படியே ஈஸியா விட்டுக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸோ மல்லி நம்ம ஃபேமிலிக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை வந்து போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனா வெண்பாவையும் இந்த மாதிரி சமயத்துல தூக்குறாங்கன்னா கண்டிப்பா இது வந்து நிஷாவோட இல்ல இந்த கதிரேசனோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ரஞ்சிதாவும் அதை யோசிச்சு பார்த்து, ஆமா ராஜுமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், பட் ஆனா மல்லி விஜய் வெண்பா மூணு பேர் இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நிஷா கதிரேசனுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா அது வந்து நிஷாவோட வேலை தான். யாரு என்ன நினைச்சாலும் மல்லியையும் எதுவும் செய்ய முடியாது, வெண்பாவையும் எதுவுமே செய்ய முடியாது. கடைசியில் இவங்க தான் மொக்க வாங்கி போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.